ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்துக்கு இன்னைக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் இன்னைக்கு கிடைச்சிடுச்சுன்னா ரிலீஸ் டேட் பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரம் வரும். இப்போதைக்கு படம் மே ரிலீஸ் அப்படின்றது மட்டும் தான் கன்ஃபார்ம். ரிலீஸ் டேட் பாத்தீங்கன்னா ஒன்னு மே 7 இருக்கும், ஆர் மே 27 இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மே 14 சூர்யா அவர்களோட கருப்பு படம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஆல்ரெடி அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டதால ஜனநாயகன் அந்த டேட்ல வராது. பிகாஸ் ஜனநாயகன் பொங்கலுக்கு வர்றதால தான் கருப்பு படம் பொங்கல்ல இருந்து போஸ்ட்போன் ஆச்சு. ஸோ அதனால அந்த படத்தோட போயிட்டு கிளாஷ் விட மாட்டாங்க. அண்ட் சென்சார் சர்டிஃபிகேட் இன்னைக்கே கிடைச்சிடுச்சுன்னா மே 7 வாய்ப்பு இருக்கும். ஆறு டிலே ஆச்சுன்னா மே 27 தான் வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஜனநாயகன் படத்தோட லீக்டு ஃபுட்டேஜஸ் இப்ப பெருசா கண்ணில் பட மாட்டுது. அதாவது லீக் ஆன டைம்ல சோஷியல் மீடியா ஃபுல்லா அங்கேயும் பார்க்க முடிஞ்சது. பட் அதுக்கப்புறமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ லீக் ஆன வெர்ஷனை வழியனா பார்க்கணும்னு தேடி போய் பார்த்தா தான் உண்டு. மற்றபடி பார்க்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு ஸ்பாயில் பண்ற மாதிரி கண்ணிலலாம் எதுவும் படல. அண்ட் இந்த மே வந்து தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனா இருக்க போகுது. ஏன்னா இந்த வீக்கெண்ட் தனுஷ் அவர்களோட கரை வரப்போகுது. அடுத்து கருப்பு, தென் ஜனநாயகன் பேக் டு பேக் பெரிய ஹீரோஸோட படம். அதுவும் எல்லாருமே ஓரளவுக்கு மினிமம் கேரண்டி டைரக்டர்ஸ். அண்ட் ஜனநாயகன் என்னதான் லீக் ஆயிருந்தா கூட ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது. பிகாஸ் தளபதியோட ஓல்டு படங்கள் ரீ ரிலீஸ் ஆகும்போதே பிளாக் பஸ்டர்ஸ் ஆகுது. ஸோ அதனால ஜனநாயகனுக்கு டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய வசூல் இருக்கும். ஈவன் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஆகாத அளவுக்கு கலெக்ட் பண்றது கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 400-500 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு லீக் ஆன படம் அந்த மாதிரி கலெக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. பட் தளபதி படம்ன்றப்போ அதுக்கான பாசிபிலிட்டி 100% இருக்கு. ஸோ எவ்வளவு பெரிய நம்பர்ஸ் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.